இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நீரில்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த நாள் நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள். அப்படி என்ன நாளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது நம்ம ஏசப்பா இந்த உலகத்தில் வர்றதுக்கு. ஏசப்பா இந்த பூமியில் பிறக்கும்போது அந்த விஷயம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறத யோசித்தாலே இன்னைக்கு நமக்கு என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? ஸ்டார்ஸ் ஞாபகம் வரும், கிறிஸ்மஸ் தாத்தா ஞாபகத்துக்கு வருவாங்க, குடில் ஞாபகத்துக்கு வரும். அப்படி தானே குட்டீஸ்? மெயினாக நமக்கு இது ஞாபகத்துக்கு வரும், கேக் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணால் நம்ம ஒரு 4 வாரத்தை கடந்து வந்திருக்கோமே, அதையும் இந்த விஷயங்களையும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4 வாரம் என்ன கடந்து வந்தோம்? முதல் வாரம் கிறிஸ்து பிறப்போட முதல் வாரம் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வாரத்தை கடந்து வந்தோம். அடுத்து 2வது என்ன பண்ணோம்? அமைதிங்கிற ஒரு வாரத்தை கடந்து வந்தோம். 3வதாக என்ன பண்ணோம்? அன்புங்கிற ஒரு வாரத்தை கடந்து வந்தோம். இப்போது நம்ம இந்த வாரத்தில் எடுத்து வைத்திருக்கிறது மகிழ்ச்சியின் வாரமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அடி. அப்போது இதுக்கும் நம்ம இப்போ பேசின நமக்கு கிறிஸ்மஸ்னாலே ஞாபகத்துக்கு வர்ற அந்த ஸ்டாராக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்மஸ் குடிலாக இருக்கட்டும், அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுற கேக்ஸாக இருக்கட்டும், இதை கனெக்ட் பண்ணலாம் குட்டீஸ். எப்படி அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பை அறிவித்து அதை வழிகாட்டுதலாக இருந்தது தான் அந்த ஸ்டார்ஸும் கூட. அப்போது அந்த விண்மீனை பார்த்து தான் என்ன பண்ணாங்க? மூன்று பக்கத்துலேருந்தும் என்ன பண்ணாங்க? 3 பக்கத்துலேருந்தும் வந்த ஞானிகள் இந்த ஸ்டார் எந்த பக்கமாக போகுதோ அந்த இடத்துல ஒரு மீட்பு இருக்குன்னு நமக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குல்ல. அப்போ நம்ம அங்கே போகணும்னு சொல்லி அந்த விண்மீன் வழிகாட்ட தான் போனாங்க. அப்போது நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்? முதலாவது ஒரு வாரத்திலேயே அவர் கொடுத்த ஆழ்ந்த நம்பிக்கையை இறுக பிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மீட்பின் பாதையில் கடந்து வந்திருக்கோம். 2வது என்ன சொன்னோம்? கிறிஸ்மஸ் தாத்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம மனதுக்கு நிறைவா அதில் என்ன கிஃப்ட் இருக்கும்லாம் தெரியாது, ஆனால் நமக்கு கிஃப்ட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினது இந்த கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட் கொடுக்கணும், சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சதே இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து தானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ். அப்போது அதே மாதிரி தான் கிறிஸ்துவோட பிறப்பு நம்மளுடைய உள்ளத்தில் அது எந்த விதமான அமைதியை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம நினச்சிருக்கிற காரியம் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய பிறப்பு நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அது நம்மளுடைய மனசுக்கு நிறைவான அமைதியை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் அந்த 2வது வெளிப்படுத்துதல். 3வதாக என்ன சொன்னோம்? நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ்க்காக வைக்கிற குடில். எப்படி ஏசப்பா அந்த காலத்தில் பிறந்ததை நம்ம ஒரு நாளும் நம்ம கண்கூட பார்க்குறதுக்கு நம்ம வீடுகள் என்ன பண்ணுவோம்? நம்ம கிறிஸ்மஸ் குடில் வைப்போம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது அந்த 3வதாக எந்த வாரத்தை கடந்து வந்தோம்? அன்பின் வெளிப்பாடான வாரத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்போது அதில் ஏசப்பா என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, ஏசப்பாவுடைய பிறப்பை பார்க்குறதுக்கு அவங்களோட அம்மா அப்பா இருந்தாங்க, அதே மாதிரி இடையர்கள், ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்களாக மூணு தேசத்தை ஆள்கிறவங்க ஏசப்பாவை வணங்கினாங்க, வான தூதர்கள் அவங்க ஏசப்பாவோட பிறப்பை பார்க்க வந்தாங்க.
இந்த மாட்டுத் தொழுவத்தில் இருந்த உயிரினங்கள் எல்லாமே அவருடைய பிறப்பை பார்ப்பதற்கு அந்த இடத்துல இருந்ததா அதான் அந்த குடில் என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் பல வேறுபாடுகள், நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு போராட்டங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருமே ஒன்று தான்ப்பா. அவருடைய பிறப்பு நம்மளிடத்துல அதை தான் வெளிப்படுத்துது. அதற்கு தான் அவர் சொல்கிற அன்புங்கிற அந்த வாரம் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்குறது. அதன் அடிப்படையில் தான் நம்ம குடிலையும் வீட்டில் வச்சுருக்குறோம். ஓகேவா குட்டீஸ்? அப்போ இந்த 3 வாரத்தை கடந்து வந்தாச்சு. 4வது வாரத்தில் எங்கே இருக்கோம்? நம்ம மகிழ்ச்சியின் வாரத்தில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக மகிழ்ச்சியின் வாரங்கிறது நம்ம ஏசப்பாவுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிற வாரம். ஸோ இந்த மகிழ்ச்சியின் வாரம் நம்ம கேக் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஏன் கிறிஸ்மஸ்னால் ஏன் நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும் குட்டீஸ்? ஏன்னா அந்த ஸ்வீட்டுங்கிறது நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அதில் ஏதோ ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி அது உண்டாக்கும். அப்படி தானே? கண்டிப்பாக அதை நம்ம பகிர்ந்து சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அதை நமக்கு உண்டு பண்ணும். அப்போது இந்த ஸ்வீட் அப்படிங்கிற விஷயம், இந்த கேக் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு பகிர்தலை உண்டு பண்ணுது. அதை நம்ம எந்த நாளில் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டிப்பாக ஏசப்பா பிறப்பு அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேக் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அது மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் கேக் வெட்டி நம்ம அதை கொண்டாடுவோம். அப்போது அது மகிழ்ச்சியை நான் மட்டும் அனுபவிக்கலை, ஏசப்பா பிறப்புனால கிடைச்ச நிறைவு எனக்கு மட்டும் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் குட்டீஸ் அந்த பகிர்தலும் கூட. ஸோ சூப்பராக ஒரு 4 வீக்ஸை கடந்து இப்போ இந்த 4வது வாரத்தில் ஏசப்பாவுடைய பிறப்பில் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த 4ஐயும் நம்ம யோசித்து பார்த்து நம்ம அதில் இருக்கிறோமா, அதை பண்ணுறோமாங்கிறத யோசித்துக்குவோம். கண்டிப்பாக கிறிஸ்து பிறப்பில் அன்னைக்கு அங்கே இருந்தவங்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கப்பட்டதோ நம்ம எல்லாருக்கும் இதை யோசித்து கடந்து வரும்போது நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக இந்த நாள்லேயும் நமக்கு ஏசப்பா நிறைவான ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, நம்மளை எப்பயுமே ஏசப்பாவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க தானே? அதான் மார்க்கு 5:34 நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஸோ இந்த நாளில் நம்ம அந்த 4 விஷயத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அவருடைய பிறப்பை அதை குறித்து நம்ம எதிர்நோக்கி போனோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள சமாதானம், ஒற்றுமை இருக்கும். கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா வேதனைகளும் ஓடி போயிட்டு நம்ம வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றிப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட இந்த கிறிஸ்து பிறப்பு எங்களுக்குள்ள பல்வேறு விஷயங்களை பேசியிருக்குது. இந்த 4 வாரம் நாங்கள் அதை கடந்து வந்திருக்கோம். எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ஞானத்தை, வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.